friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பாவக்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். வாரத்துல ஒரு நாள் இத காலையில குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாவக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது உங்களோட weight loss அப்புறமா உங்களோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது உங்களோட கண் பார்வையை நல்லா அதிகரிக்கும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். அதே நேரத்துல பாக்டீரியாஸை எலிமினேட் பண்ணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பாவக்காவை பறிச்சுட்டு வந்துடலாம். இது நல்லா கழுகி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதோட 2 சைடையும் கட் பண்ணிடுங்க. இது ஒரு 4 குவார்ட்டர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ளெஷ்ஷை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த பாவக்காய் பீசஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகைன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஜூஸை வந்து வடிகட்டிட்டு ஒரு மக்குக்கு மாற்றிடுங்க. இது கூட 1/8 டீஸ்பூன் உப்பு அப்புறமா 1/8 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான பாவக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உடனே குடிச்சு என்ஜாய் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் இதை எம்டி ஸ்டமக்கில் காலைல குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக அந்த பாவக்காய் ஜூஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.